சென்னையில் மதுபோதையில் மாடியில் தூங்கிக் கொண்டிருந்த கேரள இளைஞர் 2வது மாடியில் இருந்து கீழே விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை சூளைமேட்டில் உள்ள தனது சித்தப்பா வீட்டிற்கு வளைகாப்பு விழாவிற்காக கேரள மாநிலம் கோழிக்கோடு பகுதியைச் சேர்ந்த எலக்ட்ரீஷியன் பினேஷ் என்பவர் வந்திருந்தார். இவர் மது அருந்திவிட்டு வீட்டின் 2வது மாடியில் தூங்கியதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து மதுபோதையில் உருண்டு 2வது மாடியில் இருந்து தவறி கீழே விழுந்ததில் பலத்த காயமடைந்தார். இதையடுத்து அவரது சத்தம் கேட்டு வந்த அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பினர். இந்த சூழலில் சிகிச்சை பலனின்றி பினேஷ் பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த சூளைமேடு போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். கேரளா அருகே நாய் கடித்ததில் ரேபிஸ் தொற்று பாதித்த சிறுமி மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கொல்லம் பத்மநாபபுரம் பகுதியைச் சேர்ந்த 7 வயது சிறுமிக்கு நாய் கடித்ததால் தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளன. இருப்பினும் கடந்த 28ஆம் தேதி சிறுமிக்கு ரேபிஸ் தொற்று பாதித்தது தெரியவந்தது. இதனையடுத்து சிறுமி கடந்த 4 நாட்களாக திருவனந்தபுரத்தில் உள்ள அரசு குழந்தைகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே கீழையூர் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் 150 ஏக்கரில் பயிரிடப்பட்ட வாழை மரங்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனை அடைந்தனர். திடீரென சூறாவளி காற்றுடன் பெய்த மழையால் வாழை மரங்கள் முறிந்து வயலில் சாய்ந்து சேதமடைந்தன. ஒரு வருடமாக கஷ்டப்பட்டு வளர்த்த வாழை மரங்கள் அறுவடைக்கு சில வாரங்களே இருந்த நிலையில் சேதமடைந்தது விவசாயிகளிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அரசு உரிய நிவாரணம் வழங்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் வில்லியம்பாக்கம் பகுதியில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் அறுவடை முடிந்து விற்பனைக்கு தயாராக இருந்த நெல் மழையில் நனைந்ததால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். திடீரென சூறை காற்றுடன் கூடிய கனமழை பெய்ததால் நெல் மூட்டைகள் மீது போடப்பட்டிருந்த தார்பாய்கள் காற்றில் பறந்தன. இதன் காரணமாக திறந்த வெளியில் இருந்த நெல் அனைத்தும் மழையில் நனைந்து சேதமடைந்தது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.